பிரைஸ் தி லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சமையல தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம தஞ்சாவூர் அரண்மனையில் டே 19லேருந்து 29 வரைக்கும் புத்தக கண்காட்சி நடக்குது. புத்தகம் நம்மளோட கண்கள்னு சொல்லலாம். நிறையா விஷயத்த நம்ம புத்தகம் மூலயமா படித்து தெரிஞ்சிருக்கோம். ஸோ தஞ்சாவூரில் புத்தக திருவிழா 2024 வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு 26ஆம் தேதியோட வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச திண்டுக்கல் லியோனி ஐயாவோட பட்டிமன்றம் இன்னைக்கு நடக்குது. அதனால் நான் கம்பல்சரி போகணுன்னு ஆசைப்பட்டு வந்துட்டேன். ஸோ புத்தக கண்காட்சி எப்பயும் போல் நிறையா புத்தகங்கள், நிறையா அறிவு புத்தகங்கள், நிறையா குழந்தைகளுக்கான காமிக்ஸ் புத்தகம்லேருந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுகிறவங்களோட புத்தகம் வரைக்கும் எல்லா புத்தகங்களும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது இன்னும் 29ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகிறது. இன்னும் 3 நாட்கள் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் தஞ்சாவூரில் இருந்தால் மறந்துடாமல் அரண்மனை வளாகத்தில் இந்த புத்தக கண்காட்சி நடக்குது. அனுமதி இலவசம்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் போய் புத்தக கண்காட்சி கண்டுகளிக்கலாம். அப்புறம் அங்கே நடக்கிற கலை நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கண்டுகளிக்கலாம். 5000 புத்தகத்துக்கு மேலே இங்கே வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒவ்வொரு புத்தகங்களும் நல்ல கிஃப்ட் கொடுக்குற மாதிரி 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, லாஸ்ட்டு 5000, 7000 வரைக்கும் புத்தகம் இருக்குது. ஒவ்வொரு புத்தகங்களும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல் புத்தகம் தான். நான் ஏற்கனவே போன வருஷம் போட்டிருந்த புத்தக திருவிழாவில் நிறையா புக்ஸ் வாங்கியிருக்கேன். நான் நிறையா புக்ஸ் ரீட் பண்ணுவேன். ஸோ இங்கே குக்கிங் புக்ஸ்லேருந்து, காமிக்ஸ் புக்ஸ்லேருந்து, கதை புத்தகத்துலேருந்து, அப்புறம் டிஎன்பிசி எக்ஸாமுக்குள்ள புத்தகம், இது எல்லாமே இருக்குது. அப்புறம் கல்கியோட நாவல்கள் இருக்குது இது ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் முத்துகிருஷ்ணன் எழுதின புக்ஸ் அது எல்லாமே இதில் இங்கே இருக்குது. புக்கு படிங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்ல அறிவு வளரும். அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம புக்கை படித்து தானே தெரிஞ்சுக்கிட்டோம். அவ்வளோ பெரிய ஸ்டால் போட்டிருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டுறதே நீங்களும் போய் பயனடைஞ்சிக்கணுன்னு தான். ஜானுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இதுக்கு முன்னாடி கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் குட்டி பிள்ளையாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் பெரிய பையனாகிட்டானா, ரொம்ப என்ஜாய் பண்ணான் ஜான். ஸோ எனக்கு இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றிகள். இதில் நான் முறையாக ஒரு செலிப்ரிட்டியோட நின்று ஃபோட்டோ எடுத்த மூமெண்ட் தான். ஸோ இந்த புத்தக திருவிழா நம்ம அரண்மனை கிரவுண்டில் நடந்துகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் விசிட் பண்ணுங்கள். 27, 28, 29 இன்னும் 3 நாள் நடைபெறும். ஸோ தஞ்சாவூரில் இருந்தால் மறந்துடாமல் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவ்வளோ புக்ஸ் இருக்குது. இவ்வளோ புக்ஸை ஒரு இடத்துல பார்க்கணுன்றதே பெரிய விஷயம். நீங்களும் புத்தகம் படிக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா என்ன மாதிரி நீங்களும் விசிட் பண்ணுங்கள். அப்புறம் எனக்கு பிடிச்ச திண்டுக்கல் லியோனி ஐயாவோட பட்டிமன்றம் நடந்துச்சு. அவரை நேரில் பார்க்கணும் அப்படின்னு போன வருஷமே நான் ட்ரை பண்ணேன். ஆனால் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால் போக முடிஞ்சிச்சு. அப்புறம் போயிட்டு அவருக்கு ஒரு கையை கொடுத்துட்டு அவரோட செல்ஃபி எடுக்க முடியலன்ற கொஞ்சம் கவலை. ஆனால் ஃபோட்டோ எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அப்படியே அங்கே செல்ஃபியை போட்டுட்டு நான் கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் தஞ்சாவூரில் இருந்தால் இன்னும் 3 நாளில் நடைபெற புத்தக திருவிழாவை சந்திங்க. போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சின்ன சின்ன புக்ஸ் வாங்குறது தான் சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ டு ஆல்.